தெலங்கானாவில் நடிகர் மோகன் பாபு பத்திரிகையாளர்களை விரட்டி அடித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் புஷ்பராஜ் இணைக்கிறார். புஷ்பராஜ், விவரங்கள். நந்தா, பிரபல நடிகர் மோகன் பாபு அவருடைய மகன் மஞ்சு மனோஜ் ஆகியோருடைய கடந்த சில நாட்களாகவே பிரச்சனை நீடித்து வருகிறது. குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறி ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி காவல் நிலையங்களில் புகார் கொடுத்து அதன் மீது தற்போது விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மோகன் பாபு தன்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார் என்றும் வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை என்றும் மஞ்சு மனோஜ் குற்றம் சாட்டி வந்தார். மேலும் மோகன் பாபுடைய கல்வி நிறுவனமான மோகன் பாபு யூனிவர்சிட்டியில் நடைபெறும் முறைகேடுகள் பற்றி நான் கேள்வி எழுப்பியதால் என் மீது அவர் தாக்குதல் நடத்தினார் என்றும் மஞ்சு மனோஜ் குற்றம் சாட்டுகிறார். இந்த நிலையில் இன்று சற்று நேரத்திற்கு முன் மஞ்சு மனோஜ் மோகன் பாபு வீட்டிற்குள் செல்ல முற்பட்ட போது உள்ளிருந்து வெளியில் ஓடி வந்த மோகன் பாபு அவரை தள்ளிவிட்டதுடன் அங்கு செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றிருந்த செய்தியாளர்களையும் கடுமையாக தாக்கினார். மோகன் பாபு மட்டுமல்லாது அவருடைய பவுன்சர்களும் செய்தியாளர்களை விரட்டி தாக்கினர். மேலும் ஒரு கல்வியாளர், திரைப்பட நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், கல்வி நிறுவனத்தை நடத்துபவர் என்ற பல்வேறு பன்முகத்தன்மை கொண்ட மோகன் பாபு அவர் சாலையில் இறங்கி மைக்கை பிடிந்து செய்தியாளரை விரட்டி தாக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நந்தா, பிரபல நடிகர் மோகன் பாபு பத்திரிகையாளர்களை தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவருடைய மகனுக்கும் அவருக்கான பிரச்சனையில் இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக தற்போது தெலங்கானாவில் பத்திரிகையாளர்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறார்கள்? கண்டன அறிக்கை எதுவும் வெளியாகியிருக்கிறதா புஷ்பராஜ்? ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை நடத்தி வருபவர், மேலும் செய்தியாளர்களுடன் நீண்ட நெடுங்காலமாகவே நெருங்கிய தொடர்பில் இருப்பவர், செய்தி நிறுவனங்களுடனும் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் ஆகிய தன்மைகளுடையவர் மோகன் பாபு. சாதாரணமாக செய்தியாளர்களுடன் நெருங்கி பழகுபவர் மோகன் பாபு. அத்தகைய மோகன் பாபு இன்று செய்தியாளர்கள் மீது சாலையில் இறங்கி தாக்குதல் நடத்தியது செய்தியாளர்களை கடும் அதிர்ச்சியடை செய்துள்ளது. அந்த நன்றி புஷ்பராஜ் விவரங்களுக்கு.